சார், இன்றிலிருந்து தேர்தல் அந்த பிரச்சார பயணத்தை சீமான் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல திருத்தணி அப்படின்ற ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணி அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு சார். அதாவது இந்த முறை வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் புதிய வியூகம் ஏதாவது வச்சிருக்காரா? உப்பாட்டம் முருகன் முன்னிறுத்தி அந்த திருத்தணியில முருகன் கோயில கும்பிட்டுக்கிட்டு அந்த இதை பண்றாரு. புதிய வியூகம்ங்கிற அடிப்படையில பார்த்தா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி ஒரு அனுகூல சத்துருவாட்டு விஜய் களத்துக்குள்ள வரும்போது விஜய் வெர்சஸ் சீமான்ங்கிற விஜய் சீமான் ஒப்பீடு சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டியை கொடுக்குது. சரி, 2016 வந்து பாத்தீங்கன்னா புத்தகமாக தான் செயற்பாட்டு வரைவு வெளியிடப்பட்டது. ஆனா இந்த முறை காணொலியாகவே நான் வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் அந்த முதல் முயற்சியை ஆரம்பிச்சிருக்காரு. எதற்காக இந்த மாற்றம்? ஒருவேளை திரை மயக்கத்தை திரையால் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? சீமான் அவர்கள் இப்போ காரைக்குடியில வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அவர் களப்பணி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா களத்துல சரியா போகாம இன்னும் திருத்தணி அந்த மாதிரி சுற்றுப்பயணம் போறாருல்ல சார், இது எப்படி அவருக்கு எதிரொலிக்கும் சார்? இல்ல, இது சீமான் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து கிடமில்லை. ஆனா அவரை போல 234 வேட்பாளர்களும் வெற்றி பெறணும். 234 வேட்பாளர்களும் மிக கணிசமாக பாய்ச்சல் செய்வதன் மூலமா தான் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற அரசியல் வலுப்பெறும். கலங்கரை சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கீங்களா? நலமா இருக்கு சார். சார், அதாவது சீமான் அவர்கள் செயற்பாட்டு வரைவு வெளியிட்ட பிறகு பாத்தீங்கன்னா தேசிய அளவுல பல பேப்பர்ல முதல் பக்கத்திலேயே அந்த செயற்பாட்டு வரைவுக்கான அந்த திட்டங்கள்லாம் வெளியிடப்பட்டது. இந்த தேர்தலில் இது எந்த அளவுக்கு எதிரொலிக்கும் சார்? பெரிய அளவில் எதிரொலிக்கும். அதாவது மக்கள் நலன் சார்ந்த ஒரு திட்டங்களோட களத்துக்குள்ள வர்றது சீமான் தான். திமுக 71 67 ஆட்சியில் இருக்காங்க. 71 கலைஞர், அப்புறம் ஸ்டாலின் 21 வந்தார். இப்போ 26 மீண்டும் அவர் செகண்ட் டைமுக்கான ஒரு திட்டத்தோட ஒரு பெரிய கூட்டணியோட இருக்கிறாரு. 21 அவர் சொன்னதை தாண்டி 26 பெருசாக சொல்ல போகிறதில்ல. அதிமுக ஜெயலலிதா தலைமையில் ஆட்சியை பிடிச்சாங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா, அப்புறம் ஜெயலலிதா இறந்த பிறகு அந்த 4.5 வருஷத்தை எடப்பாடி. அந்த 4.5 வருஷத்தில் அவர் பண்ணதை தாண்டி புதுசாக எதுவும் அவர் சொல்ல போகிறதில்ல. ஏன்னா இந்த கட்டத்துக்குள்ள புதுசாக களத்துக்குள்ளே புதிய திட்டங்களுடன் இருக்கிறது சீமான் தான். இது தவேக்கா விஜய்க்கு பாப்புலாரிட்டி இருக்குது, முகம் இருக்குது, கைகால் எல்லாமே. அது ஒரு கூட்டாஞ்சோறு மாதிரி, ஒரு கயலாங்கடை மாதிரி பல கட்சியில் உள்ள சந்தர்ப்பவாதிகள் பச்சைவந்திகளை வச்சு அவருக்கு பாப்புலாரிட்டி வச்சு ஒரு கட்சியை ஃபில்லப் பண்ணுறாரு. சீமான் ஒரு முழுமையான திட்டத்தோடு 214 நாம் தமிழர் வேட்பாளர்களும் அந்த திட்டத்தை புரிஞ்சு ஒரு புரிதலோடு ஒரு நாட்டின் நலன், நாட்டின் வளர்ச்சி இதெல்லாம் மையமாக வச்சு ஒரு தேர்தல் வரைவு அறிக்கை சொல்லியிருக்கிறாரு. அவர் ஒரு செயல்பாட்டு அறிக்கை, அந்த கட்சியோட செயல்பாட்டு அறிக்கையாக சொல்கிறாரு. அதை தேர்தல் அறிக்கையாக சொல்கிறாரு. இது தமிழ் மண்ணில் மற்ற 3 பேருமே திராவிட அரசியல் பண்ணும்போது அந்த திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்று அரசியலாட்டு சீமானோட நாம் தமிழர் அரசியல் தான் இருக்குது. அதில் உறுதியான ஒரு மாற்றுங்கிறதுனால 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி தனிச்சு போட்டிடுறாங்க. அதை 10-15 திருச்சி மாநாட்டிலே ஒரு மாதம் ஆகும்னு நினைக்கிறேன் அனௌன்ஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு திமுக அதிமுக அவங்க கூட்டணிக்கு இப்போ திணறிட்டு இருக்கிறாங்க. இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குது. ஆனால் கூட்டணிக்காக திணறிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை அவங்கக்கிட்ட நம்ம பார்க்குறோம். பிடிச்சிருவாங்கங்கிறது வேற, பட் திணறிட்டு இருக்கிறாங்க. இது தாவேக்கா கூட்டணியாக தனிச்சாங்கிறதுல அவங்களும் ஒரு திணறல் இதில் தான் பார்க்க முடியுது. அவங்களுக்கு கூட்டணி போகணுமா தனிச்சு நிற்கணுமாங்கிறதுனால அவங்கள்ட்ட கொள்கை அறிக்கைகள் எதுவுமே கிடையாது. அப்பப்போ இலவசங்கள் வேணுமா வேண்டாமாங்கிறதுல திடீர்னு குழப்பத்துக்குள்ள வேண்டாம் இலவசங்கிற மாதிரி ஒரு கருத்தும், கடைசியாக இலவசங்கள் வேணும்னு ஒரு கருத்தும் சொல்லக்கூடிய அவங்களுக்கே ஒரு உறுதியான நிலைப்பாடு இல்லாத ஒரு கட்சியாக இருக்குது. அருண்ராஜா அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர், அவர் முக்கிய தலைவர். எடப்பாடி பழனிசாமி 2000 ரூபாய் கொடுப்போன்னு சொன்னது, இது எப்படி கொடுத்தா நாடு எப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒரு மாற்று கருத்தை சொன்னார். ஆனால் இப்போ விஜய் 2500 ரூபான்னு சொல்கிறார். அப்போ இவங்க எல்லாமே இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாற்றணும், மக்களை ஒரு வியாபார பொருளாட்டு சந்தை பொருளாட்டு ஆக்கி அதை விலைக்கு வாங்கணுங்கிற மாதிரி ஒரு தன்மையில தான் திராவிட கட்சிகள் 3. இது விஜய் கட்சியும் திராவிட கட்சி தான். பெரியார், அண்ணா, எம்ஜிஆர்னு அதுவும் ஒரு திராவிட கட்சியாக தான் இருக்குது, ஜெயலலிதா உட்பட. ஸோ அந்த தன்மை இல்லாமல் இலவசங்கள் நாட்டுக்கு கேடு, மக்களோட பொருளாதாரத்தை வளர்ச்சி அடைய செய்யக்கூடிய அளவுக்கு என்கிட்ட திட்டங்கள் இருக்குது. தற்சார்பு பொருளாதாரம், பாலில் புரட்சி, பிராண்டி விஸ்கி வேண்டாம், பனம்பால் தென்னம்பால், கிராமப்புற தற்சார்புக்காக கிராமப்புற பொருளாதார வளர்ச்சி, விவசாயிகளின் மேம்பாடு, இப்படி ஒரு பெரிய திட்டங்களோட இலவசங்களுக்கு எதிராக சீமான் களத்துக்குள்ள நிற்கிறாரு.
அது மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பை பெறும். மக்கள்ல இருந்து வந்த ஒருத்தன் மக்களுக்கான ஒருத்தனாட்டு மக்கள் நலனுக்காக மக்கள்கிட்ட இருந்து படித்து வறுமையை உணர்ந்து மக்களின் ஏழ்மையை உணர்ந்து அவங்கள சந்தை பொருளாக வியாபார பொருளாக விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு பண்டமாக கருதாமல் அவங்களோட தன்னம்பிக்கை, சுயமரியாதை, வளர்ச்சி இதை முன்னெடுத்து ஒரு சிந்தனை ஓட்டத்தோட தமிழீழம் அமைஞ்சா எப்படி அதை உலகத்திலே தரமான நாடாட்டு உயர்த்தணுங்கிற வேலுப்பிள்ளை பிரபாகரன் சிந்தனையை ஒரு ஜனநாயக நெறிமுறையோடு இங்கே நாம் தமிழர் ஆட்சி மக்கள் ஆதரவால் அமைந்தால் என்ன செய்யணுங்கிற அடிப்படையில் சீமான் செயல்படுறாரு. அது இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகி ஒரு அனுகூல சத்துருவாட்டு விஜய் களத்துக்குள்ள வரும்போது விஜய் வெர்சஸ் சீமானுங்கிற விஜய் சீமான் ஒப்பீடு சீமானுக்கு பெரிய பப்ளிசிட்டியை கொடுக்குது. அவர் எதற்காக நிற்கிறாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்குது. இது எந்த காலமும் இல்லாத வகையில் சீமானுக்கு ஒரு விளம்பரத்தை கொடுக்குது. அவர் யாருக்காக நிற்கிறார், எதற்காக நிற்கிறார், என்ன சொல்லி நிற்கிறார், எத்தகைய திட்டங்களோடு நிற்கிறாருங்கிறத மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்கிறங்கிறத உண்மை. அது சீமானுக்கு நிச்சயமாக வாக்கு வங்கியில் மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை கொடுக்கும். சரி, 2016 பாத்தீங்கன்னா புத்தகமாக தான் செயற்பாட்டு வரைவு வெளியிடப்பட்டது. ஆனா இந்த முறை காணொலியாகவே நான் வெளியிடுறேன் அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் அந்த முதல் முயற்சியை ஆரம்பிச்சிருக்காரு. எதற்காக இந்த மாற்றம்? ஒருவேளை திரை மயக்கத்தை திரையால் ஒழிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா? திரை மயக்கம்ங்கிறது சரத்குமாருக்கு இல்ல, கமல்ஹாசனுக்கு டி நகர் மயிலாப்பூர்ல இருந்த அளவுக்கு உசிலம்பட்டி, ஆண்டிப்பட்டி, மேலூர்ல எல்லாம் இல்லை. விஜயகாந்துக்கு திருமங்கலம், திருப்பரங்குன்றத்துல இருந்த இதெல்லாம் கிள்ளியூர், அம்பாசமுத்திரம் போன்ற பகுதிகளில் இல்லை. ஸோ அதுக்குள்ளேயும் பல நுணுக்கங்களும் பல விஷயங்களும் இருக்குது. பேப்பரில் கொண்டு போகும்போது மக்கள் படிக்க மாட்டாங்க. திரையில் கொண்டு போகும்போது அந்த கூட்டங்களில், நாம் தமிழர் கூட்டங்களில் வரும்போது மக்கள் அதை பார்த்து கற்றலில் கேட்டல் நன்றேங்கிற மாதிரி நேரடியாக கேட்டு அதை உணர்ந்து அவங்க எல்லா மக்கள்கிட்டையும் நாம் தமிழர் தம்பிகளும் தங்கைகளும் கொண்டு செல்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குது. திரையில் கொண்டு வரும்போது அது வெகுஜன மக்களுக்கு மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆயிரும். நாம் தமிழர் கொள்கை திட்டங்களையும் வரைவு அறிக்கையும் திரையில் கொண்டு வரும்போது எல்லாருமே பார்ப்பாங்க. அதே டைமில் படிக்கிறது அதில் ஈடுபாடு கொண்ட மக்கள் மட்டும்தான் படிப்பாங்க. இது சாமானியர்களுக்கும் அது சென்றடையும் திரையில் கொண்டு வரும்போது. இதான் உண்மை. திரையில் இருக்கும்போது சாமானியர்களுக்கும் அது சென்றடையும். சரியாக தவறாங்கிறத மக்கள் முடிவு பண்ணுவாங்க. அதில் திரை மூலமாக கொண்டு சேர்க்கக்கூடிய நாம் தமிழர் திட்டங்களும் செயல்பாடுகளும் சீமானின் உயரிய நோக்கங்களும் சரியானது, தமிழர்களுக்கு அதுதான் உகந்தது, உறுத்தானதுங்கிறத மக்கள் உணர்ந்துவிடுவாங்க. சார், பல பேர் இந்த ஆட்சி செயற்பாட்டு வரைவு சாத்தியமா அப்படின்ற மாதிரி சில கேள்விகள் வைக்கிறாங்கல்ல சார், இது நீங்க எப்படி பாருங்க? சாத்தியம்னு அவங்க கேள்வி வைக்கிறது நல்லதுதான். அந்த டிஸ்கஷன் மக்கள்கிட்ட போறது நல்லதுதான். இது சீமானோட வரைவு அறிக்கையை பற்றி யாருமே கண்டுகொள்ளாமல் இருக்கிறத விட அது சாத்தியமா, நடைமுறை சாத்தியமா, ஆடு மாடு மேய்த்தல் அரசு தொழிலாக்க முடியுமா, அது சீமான் அதுக்கு பதில் சொல்வார். அந்த திரையில எந்தெந்த நாடுகளில் எப்படி இது வந்திருக்கு, பால் புரட்சி எப்படி நடந்திருக்குது, பிராண்டி விஸ்கியால உலகத்தில் உள்ள நாடுகள் எப்படி மோசம் அடைஞ்சிருக்கு, மது பிரியர்கள் வாக்க விட பெண்கள் நலன், மக்கள் நலன் தான் முக்கியங்கிறதுக்கு உலக உதாரணங்களையும் பல மாநில உதாரணங்களையும் சீமான் சொல்லுவார். அதே மாதிரி பஞ்சாப்ல போதைப் பொருளால் அந்த மாநில வழக்குள்ள மோசம் அடைஞ்சிருக்குங்கிறதையும் விளக்குவார். அதுக்காக தான் திரையில அந்த விளக்கங்களை மக்களுக்கு கொடுக்கறதுக்கு சீமான் தயாராகிறார். சார், இன்றிலிருந்து தேர்தல் அந்த பிரச்சார பயணத்தை சீமான் அவர்கள் ஆரம்பிக்கிறாரு. முதல்ல திருத்தணி அப்படின்ற ஒரு மாவட்டத்தை சூஸ் பண்ணி அங்க போய் பிரச்சாரம் பண்றாரு சார். அதாவது இந்த முறை பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் புதிய வியூகம் ஏதாவது வச்சிருக்காரா? முப்பாட்டம் முருகன் முன்னிறுத்தி அந்த திருத்தணியில முருகன் கோயில்ல கும்பிட்டுக்கிட்டு அந்த இதை பண்றாரு. புதிய வீகம்ங்கிற அடிப்படையில பார்த்தா அவருடைய பழைய வீகங்கள் வெளிச்சத்துக்கு வருது. முன்னாடி இந்த அளவுக்கு வெளிச்சத்துக்குள்ள வரல. 5வது முறை அவர் தனிச்சு நிற்கும் போது அவர் மீது மக்கள் நம்பிக்கை கூடுது. அவர் நினைச்சா நோட்டுக்கு சீட்டுக்கு மேலே போயிருக்கலாம், கூட்டணி பேசியிருக்கலாம். அது எதுவுமே இல்லாம அவர் தனிச்சு நிற்கிறாருங்கும் போது அதோட நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில கூடுது. 5வது முறையும் 117 பெண்களை நிறுத்தும் போது உண்மையிலேயே பெண்களோட எம்பவர்மெண்ட்ல இவர் உறுதியான எண்ணம் கொண்டவருங்கிறதும் பெண்கள் மத்தியில, பெண் வாக்காளர் மத்தியில அது உறுதிப்படுது. அதே மாதிரி பொது தொகுதியில் ஆதி தமிழர்களை தொடர்ந்து நிறுத்தும் போது இவர் தன்னுடைய கொள்கையிலும் லட்சியத்திலையும் உறுதியா இருக்கிறாரு. வண்ணார் நாவிதர் புயவர் போன்ற சம்பவங்களுக்கு ஒரு வேட்பாளரை கண்டிப்பா நிறுத்தக்கூடிய, அதுவும் படித்த பண்பான உயர் பதவியில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை கொண்ட வேட்பாளர்களை நிறுத்தாருன்னு சொல்லும்போது ஒவ்வொரு விதத்திலும் இவரோட நம்பகத்தன்மை மக்கள் மத்தியில கூடுது. தொடர்ந்து பட்டியல் வெளியேற்றத்துக்காக குரல் கொடுக்கிறது. இப்படி ஒவ்வொரு இஷ்யூலையும் கூட்டணிங்கிற சமரசமாகாம தொடர்ந்து தனித்து களம் போராடுறது சீமானுக்கு புதிய திட்டங்கள் என்பதை விட பழைய நல்ல திட்டங்கள் மேலும் பல மடங்கு மக்களை சென்றடையக்கூடிய வாய்ப்பை
தொடர்ந்து தனித்து போட்டி அவருக்கு கொடுத்துட்டு இருக்கு. கண்டிப்பா சார். சீமான் அவர்கள் இப்போ காரைக்குடியில வந்து வெற்றி பெறுவார் அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் அவர் களப்பணி ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஆனா களத்துல சரியா போகாம இன்னும் திருத்தணி அந்த மாதிரி சுற்றுப்பயணம் போறாருல்ல சார், இது எப்படி அவருக்கு எதிரொலிக்கும் சார் இந்த இல்ல, தேர்தல்? இது வந்து சீமான் 214 பேரையும் வெற்றி பெற வைக்கணும்னு 214 பேருக்கு தான் நிற்கிறாரு. அதுதான் சீமானுக்கு சிறப்பு அம்சம். நீங்க கமலஹாசனும் தினகரனும் தாங்கள் வெற்றி பெறதுக்கான வியூகங்களை வச்சாங்க. அவங்க 30 விழுக்காடு வாக்குகளுக்கு மேல பெற்றாலும் கூட அவங்க கட்சி 2.5 விழுக்காடுக்கு குறைஞ்சி, முன்ன விட வாக்கு குறைஞ்சி அவங்க வந்து தனிச்சு நிற்க முடியாத ஒரு சுச்சுவேஷனை உருவாக்கிட்டு. சீமான் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இடமில்லை. ஆனா அவரை போல 214 வேட்பாளர்களும் வெற்றி பெறணும். 214 வேட்பாளர்களும் மிக கணிசமாக பாய்ச்சல் செய்வதன் மூலமா தான் திராவிடமா தமிழ் தேசியமாங்கிற அரசியல் வந்து வலுப்பெறும். திராவிட கட்சிக்கு மாற்றாக நாம் தமிழர் வருங்கிறதுல சீமான் உறுதியா இருக்கிறாரு. அதனால அவர் 214 தொகுதியோட ஒன்றாகத்தான் காரைக்குடியும் பார்ப்பார். தலைவருங்க முறையில அது கூடுதல் முக்கியத்துவம் பெறுங்கிறது எந்த கட்சியிலுமே இயல்பான ஒன்று தான். என்றாலும் அவர் கமலஹாசன் தினகரன் பாணி அரசியல் பண்ணல, சீமான் பாணி அரசியலை தான் அவர் பண்றாரு. கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.